திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். திருவானைக்காவல் அல்லது திரு ஆனைக்காவல் எனப்படும் திருவானைக்கோவில் திருச்சிக்கு அருகே அமைந்துள்ளது. காவேரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோயில் இது. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இதை பாடல் பெற்ற தலம் என்பர். இச்சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்குரியது. தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு, காவிரி வடக்கரை தலங்களில் அமைந்துள்ள 60வது சிவத்தலமாகும். சிவன் கொடுத்த திருநீரு தங்கமானது. திருவானைக்கா தலத்தின் 4வது திருச்சுற்று மதிலை இறைவனே கட்டியதாக சொல்கிறார்கள். சிவபெருமான் நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தலவரலாறு கூறுகிறது. பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் தலவரலாறு கூறுகிறது. இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள். குபேரலிங்கம் மற்றொரு சன்னதியில் குபேரலிங்கம் உள்ளது. மிகப்பெரிய வடிவாகவும் பல முக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது. இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தன் ஆனார் என்ற வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததே. இப்போது மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேரலிங்க சன்னதி ஆகி போனது. அம்பிகை வழிபட்ட சிவலிங்கம். இங்கிருக்கும் ஜம்புலிங்கம் அன்னியால் செய்யப்பட்டது. ஒருமுறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார். அழகிய காவிரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார். அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தமடைந்தார். நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது. பிரமிக்க வைக்கும் கூந்தல் அலங்கார பெண் சிற்பம். பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காண கிடைக்கின்றன. அதில் முக்கியமானது 3 கால் முனிவர் சிலை. சிவலிங்க சன்னதிக்கு இடப்புறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்களில் இந்த சிற்பம் காண கிடைக்கிறது. அது மட்டுமின்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது. ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர்கள் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கமும் வல்லது. அது மட்டுமின்றி 4 கால் தூணில் உள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவருகின்றார்கள். அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது. அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்தி கொண்டிருக்கும் பெண் மிக தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளார். காவிரி வறண்டாலும் இக்கோவிலில் நீர்க்கசிவு வற்றுவதில்லை. திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்பு தலமாகும். வடமொழி அப்பு என்பதன் பொருள் நீர். மூலவரான ஜம்புகேஸ்வரரின் லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். முற்றிய கோடையில் காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இங்கு நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் உடையது. அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சன்னதி 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது. தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலமாண்ட நாயகி காட்சி தருகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்பலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். அன்னையின் உக்கிரத்தை தணிக்க காதணி அணிவித்த ஆதிசங்கரர். திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம். அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும். இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள். அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்தார்கள். இதனால் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றனர். இதை அறிந்திருந்த ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர ரூபமான இக்காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தலவரலாறு கூறுகிறது. அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது. உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேலவாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனி சிறப்பாகும். சோழ பாண்டிய மன்னர்களின் கொடையை விளக்கும் 156 கல்வெட்டுக்கள். பல்வேறு சோழ மன்னர்கள் இக்கோவிலுக்கு பல கொடைகளை வழங்கியுள்ளனர். இதை இதுவரை இங்கு கிடைத்துள்ள 156 கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். இவற்றுள் பராந்தக சோழன் பற்றிய கல்வெட்டுக்களே மிக தொன்மையானவை. இத்தல பெருமை அறிந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சோழ பாண்டியர்கள் மட்டுமின்றி கோசல பேரரசர்கள், விஜயநகர அரசர்கள், மதுரை நாயக்கர்கள் போன்றோரும் ஆற்றிய திருப்பணிகளை சுமார் 154 கல்வெட்டுக்கள் அறிவிக்கின்றன. 5 பிரகாரங்களை கொண்ட இத்திருத்தலத்தின் முதலாம் பிரகாரத்திலான துவாரபாலகர் திரு உருக்களை சேவித்தவர் இளைய நயினார் மகன் தெய்வங்கள் பெருமாள். நீலகண்ட நாயக்கர் 4ஆம் பிரகாரத்தில் அகிலாண்ட நாயகியின் முன்னுள்ள பசுபதீஸ்வரம் உடையாரை எழுந்தருள செய்துள்ளார். சதாசிவ வரஜபைய யாஜி தீட்சிதராயர் இக்கோயிலின் உற்சவ மண்டபத்தை உருவாக்கினார். முதற் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள ஸ்ரீ பாதீஸ்வரம் உடைய நாயனார் கோயிலை கட்டியவர் திருஞான சம்பந்தர்.
சந்தபேந்திரன் 4வது பிரகாரத்தில் உள்ள மேலுகோபுரத்தினை எழுப்பினார். வலம்புரி விநாயகரையும் சுப்பிரமணியரையும் எழுப்பியருளியவர் மும்முடி திம்மரசர். விபூதி பிரகாரத்து மதிசுவரை தோற்றுவித்தவன் திருநீற்று சுந்தரபாண்டியன். எம்பிரானின் திருவிளையாடல்களில் ஒன்றான திருநீறு தங்கமாக மாறிய அற்புத காலமும் இதுவேயாகும். பெரும் சிவனடியாரான வீரசோம ஈஸ்வரன் என்னும் ஹொய்சால மன்னன் இத்திருத்தலத்தின் கிழக்கில் ஒரு 7 நிலை கோபுரத்தை எழுப்பினான். பாண்டிய அரசர்களான மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மற்றும் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தமது பிறந்த நாளையொட்டி இத்திருத்தலத்திற்கு நிபந்தங்களை வழங்கியுள்ளனர். திரிபுவன சக்கரவர்த்தி என்னும் சிறப்புற்ற ராஜேந்திர சோழன், அதாவது கங்கை கொண்ட சோழன் 25 வேலி நிலத்தை இத்திருத்தலத்திற்கு இறைப்பணிக்காக அளித்துள்ளார். சக்திகளை ஜீவன் தரிசிக்கும் ஆருத்ரம். ஒவ்வொரு தமிழ் மாத பௌர்ணமியும் பெரும்பாலும் ஒரு நட்சத்திரத்தை ஒட்டி வரும். மார்கழி மாதத்தின் பௌர்ணமி திருவாதிரையை ஒட்டி வருவதால் ஆருத்ரா அபிஷேக நாளாக முதல் நாளும் ஆருத்ரா தரிசனமாக மறுநாளும் அமையும். ஆருத்ரம் என்பது அக்னிபூர்வமான ருத்ர சக்திகளை ஜீவன்கள் தரிசிக்கும் நிலையாகும். மேலும் ஆருத்ரத்தில்தான் வேத பீஜ கோஷ சக்திகள் ஜீவன்களை வந்தடையும் வண்ணம் நன்கு பரிமளிக்கின்றன. ஆருத்ர சக்திகள் ஈஸ்வரனுக்கு வலப்புறமாக அமைவது திருமண கோலமாகும். ருத்ராம்பத சக்திகளோடு வலப்புறம் அம்பிகை சன்னதியோடு அனைத்துலக அண்ட சராசர ஜீவன்களுக்காக அருள்கின்ற கோலமே மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வர அவதாரமாகும். அதனால்தான் இத்தல வழிபடுதல் சிரசில் தேவசக்திகளின் விருத்தியை மேம்படுத்தும். தலை சுழியிலும் நிறைய ரேகைகள் உண்டு. உள்ளங்கை ரேகைகள் நன்கு படிய தலை சுழியில் அழுத்தி ரேகஸ்பரிசத்துடன் தேய்க்கும் போது ஒரு விதமான சூடு உண்டாகும். இந்த சூடு எழும் கபால பகுதியே ஆர்த்திர கபாலமாகும். சிவபெருமான் பிரம்மனுடைய 5வது சிரசின் பிரம்ம கபாலத்தை மறைத்த போது அது ஈஸ்வரனின் உள்ளங்கையில்தான் ஒட்டி கொண்டது. எனவே பிரம்ம கபாலத்திற்கும் உள்ளங்கைக்கும் நெருங்கிய பிணைப்பு உண்டு. திருவாதிரை தினத்தன்று வலது உள்ளங்கையை தலை சுழியின் மேல் வைத்து அதில் ஒரு விதமான ஆகர்ஷண ஓட்டமும் மிதமான உஷ்ணமும் தோன்றுவதை நன்கு உணரலாம். கபாலீஸ்வரர், குடுமீஸ்வரர், குடுமியான் மலைமுகீஸ்வரர், கும்பகோணம், கூந்தலூரில் ஸ்ரீ ரோம மகரிஷி போன்ற கபால சக்தி நிறைந்த ஆலயங்களில் திருவாதிரை நட்சத்திர தினங்களில் வழிபடுதல் கபால நாளங்களை நன்கு ஆக்கப்படுத்துகின்றன. மேலும் எந்த ஆலயத்தில் சுவாமிக்கோ மூலலிங்கத்திற்கோ குவளை, கிரீடம், தலைப்பாகை சாத்தப்படுகின்றதோ இத்தகைய ஆலயங்களில் கபாலகனி என்று அழைக்கப்படும் தேங்காய்கள் 12 ஆலான மாலைகள் சாத்தி வழிபடுதல் விசேஷமானது. ஆருத்ரா அபிஷேக தினத்திற்கு அடுத்த நாள் வரும் ஆருத்ரா தரிசன திருநாள் அன்று திரு ஆதிரை களி என்பதாக 7 அல்லது 7க்கு மேலான காய்கறிகள் கலந்த கூட்டுடன் இறைவனுக்கு படைத்தளிக்க வேண்டிய முக்கியமான திருநாள். மோதகத்தின் ஒரு வகையான திருவாதிரை களி மிகவும் சுவையுடையது. மோதக குடும்பத்தை சார்ந்த இனிப்பு வகை ஆதலால் பிள்ளையாரின் ஆசீர்வாதமும் சேர்ந்து வருவதாகும். ஆருத்ரா தரிசனத்தின் போது கபாலத்தில் தலை சுழியில் அபூர்வமான ஆகர்ஷண சக்திகள் எழுகின்றன. இவற்றை விரயம் செய்து விடாமல் உடல் நாளங்களில் ஏற்றுக்கொள்ளவே ஆலய வழிபாட்டிற்கு பிறகு இத்தலத்திலும் பூஜையை தொடர்வதாகும். உள்ளத்தில் ஆத்மலிங்கம் உழைவதால் தினசரி தலைக்கு நீராடுவதையும் கூட ஆத்மலிங்க அபிஷேகமாக உத்தம தெய்வீக நிலைகளில் போற்றப்படுகின்றது.